இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த ஒரு இ-காமர்ஸ் கிளையண்ட்டுக்கு நாங்க வந்து இப்போ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஆக்சுவலி இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? இவங்களை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இவங்கள வந்து இந்த ஒரு இ-காமர்ஸ் கிளையண்ட் இது. சரியா? இவங்களோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஆர்னமெண்ட்ஸ். ஓகே, இந்த முத்துன்னு சொல்லுவாங்கல்ல அது. அதுக்கான ஆர்னமெண்ட்ஸ் தான் எல்லாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேங்கிள், இயரிங்கு, நெக்லஸ், செயின், பிரேஸ்லெட், ரிங் எல்லாமே இதுல இருக்கு. சரிங்களா? இவங்களுக்கு பிசிக்கல் ஷாப்பு மகாபலிபுரத்துல இருக்கு. இது வந்து ஆன்லைன்ல பேன் இந்தியா ஃபுல்லா வந்து செல் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணி வந்தாங்க. எல்லா அவுட்ரீச்ல வந்தது தான். ஸோ அப்ரோச் பண்ணி வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க எங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணி கால் புக் பண்ணி, அந்த காலுக்கு அந்த நாளைக்கு கால்னா இது போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன மாதிரி அதை வந்து இந்த பிஸ்னஸ் எப்படி நான் ஸ்க்ரீமிங் பண்ணுவேன், இந்த பிஸ்னஸ் என்ன நிலைமையில இருக்குங்கிறத நான் எப்படி ஸ்க்ரீமிங் பண்ணுவேங்கிற அந்த ஒரு எக்ஸாக்ட் அந்த ஒரு ப்ராசஸ். ஓகேவா? அந்த ஒரு ப்ராசஸையும் ப்ளஸ் அந்த ஒரு டிஸ்கவரி கால் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அடுத்த ஸ்ட்ராட்டஜி கால் போகிறதுக்கு முன்னாடி என்ன விஷயம்லாம் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஓகே ஃபைன். ஸோ இதுதான் என்னோட பிராண்ட் ஆடிட் டெம்ப்ளேட்டு டோட்டலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ் ஆர்கானிக்கும் அனலைஸ் பண்ணுவேன், பெய்ட் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குங்கிறதையும் அனலைஸ் பண்ணுவேன், வெப்சைட் எஸ்சிஓ இது எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குங்கிறதையும் அனலைஸ் பண்ணுவேன். ஒரு ஸ்க்ரீமிங் தான், ஒரு ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக எல்லாமே மேனுவலாக ஒன் பை ஒன்னாக ரொம்ப ஷார்ட்டாக. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு போகும்போது தான் உங்களுக்கு வந்து கிளைண்ட்டை பற்றி, அந்த வர ப்ராஸ்பெக்டை பற்றி உங்களால் கிளியராக டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அவன் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப கிளாரிட்டியோட போகும்போது உங்களுக்கு க்ளோஸ் இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. க்ளோஸ் ஆகலைன்னா கூட அடுத்த ஸ்டெப்புக்காவது மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா அனாலிசிஸ் அண்ட் தென் அடுத்தது நவருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் பேஜ். ஸோ டேரெக்டாக அங்கே போகிறேன். இங்கே போயிட்டு ஃபேஸ்புக் பேஜுக்கே போயிடுறேன். போயிட்டு இது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் பேஜ் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபாலோவர்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த கண்டென்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிறத தூக்கி அப்படியே காப்பி பண்ணி அதை கேன்வாவில் போட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டு விட்ருக்காங்க. ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ டோட்டல் செல்லிங் டைப் ஆஃப் போஸ்ட்டாகவே இருந்துகிட்டு இருக்கு டோட்டலாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம நோட் பண்ணோம். ஒரு ரொம்பலாம் வேணாம், ரொம்ப பாராகிராஃப் இதெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் போதும். ஓகே, ஸோ ரிவ்யூஸ் எதுவுமே வாங்கல. டோட்டலாகவே இது வந்து போஸ்டிங்கோட இந்த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். ஃபைன் டியூன் ஓவரால் கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. டோட்டலி இதை நோட் பண்ணிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டோட்டலி ஃபாலோவர்ஸ் இல்லை. இந்த ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸும் அவங்க வந்து எடுக்கல. ஸோ ஐ ஜஸ்ட் புட் இன் திஸ். November 2 தான் அந்த இதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இவங்களுக்கு அந்த சைட் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு, காம்போ போட்டிருக்கு, அதெல்லாம் நான் காட்டுறேன். சரிங்களா? என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன்னு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இதில் வேற என்ன இல்லைன்னா டோட்டலி வந்து இவங்கள்ட்ட இதில் என்ன வேற என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஏதாவது கேம்பெயின்ஸ், அதுக்குன்னு செப்பரேட் கேம்பெயின் இருக்குது, அதை ரன் பண்ணியாச்சும் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும். சரிங்களா? அந்த பேஜை ப்ரொமோட் பண்ணி அந்த ஒரு கேம்பெயினையாச்சும் ரன் பண்ணி அதை வந்து இது பண்ண பார்க்கணும். சரிங்களா? இனிஷியலாக அதை வச்சு தான் நம்ம பூஸ்ட் பண்ண முடியும், புது பேஜாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ ஆஸ்வெல் இதுவும் பண்ணணும். அதாவது அந்த ரிவ்யூஸும் ஆல்ரெடி அவங்க வந்து இந்த பேஜை வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்டையாவது ப்ரொமோட் அதை வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு புதுசாக பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஃபேஸ்புக்கில், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூவை போடுங்கன்னு சொல்லிட்டு அது கலெக்ட் பண்ணியிருக்கணும். இதுவும் இல்லை. ஸோ இதை நோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நோ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ரிவ்யூஸ் இன் FB பேஜ்.
ஓகே. ஸோ ஓவரால் இதுலயே எல்லாமே நான் நோட் பண்ணிட்டேன். ஓகே. இன்னொன்னு இந்த டிசைனிங் இதெல்லாம் வந்து டோட்டலி இந்த வெப்சைட்ல என்ன எப்படி இருக்கோ அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அத தூக்கி கேன்வாக்குள்ள போட்டு டெம்ப்ளேட்ட போட்டு போட்டாங்க. அந்த மாரி ஒரு ஒரு இதுவாவே இல்ல அது. ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவங்க ஃப ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் இதுல எந்த ஒரு பட்டனுமே வைக்கல. எந்த ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டனுமே வந்து எனேபிள் பண்ணல. இதுல எனேபிள் பண்ற ஆப்ஷன் இருக்கும். அத எனேபிள் பண்ணிட்டு இதுலேருந்து வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுற மாரி ஒரு கால் டு ஆக்ஷன் பட்டன் வைக்கணும். வச்சா தான் இதுல இந்த பேஜ ப்ரமோட் ஆகும்போது இதுலேருந்து உங்களுக்கு வருவாங்க. பிளஸ் ஆர்கானிக்கா நாளைக்கு இந்த பேஜ் க்ரோ ஆகும்போது, ஃபாலோவர்ஸ் வரும்போது, இல்ல மத்த இது வேற யாராவது இந்த பேஜ் வந்து பார்க்கும்போது, இதுக்கான ஒரு இது வரும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்த மிஸ் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. பிரதர் ஸ்க்ரீன் குட்டியாயிடுச்சு பிரதர். அர்விஷ் ப்ரோ எஸ் ப்ரோ. இதான் ப்ரோ ஸ்க்ரீனு. ஜூம் பண்ணிரட்டா? என்னாச்சு? இல்ல ஸ்க்ரீனே தெரியல. ஸ்க்ரீன் குட்டியாயிடுச்சு. இருங்க வரேன். Yeah, now it is fine bro. இப்போ ஓகேவா ப்ரோ? யா ஓகே. யா ப்ரோ. ஏதாச்சும் வாய்ஸ் கேட்கலனாலோ இல்ல ஸ்கிரீன் ஏதோ இஷ்யூனாலோ ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகே. வாய்ஸ்லயே சொல்லுங்க. ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஃபைன். ஸோ இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். கிட்டத்தட்ட என்னென்ன மெயின் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியுமோ அதை மட்டும் எடுத்தா போதும். ஓவரா ரொம்ப டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இது எனஃப். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐ வில் கோ டு த இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகே. இன்ஸ்டாகிராம் பேஜ் இதே கதையாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபாலோவர்ஸ் தான் வந்திருக்காங்க. 5 ஃபாலோவர்ஸ் தான் வந்திருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரே செல்லிங் போஸ்ட்டாகவே போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி போடவே கூடாது. கொஞ்சம் பேர்ல் பற்றியும் பேசணும். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள்ல கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போடணும். நிறைய ரீல்ஸும் யூஸ் பண்ணணும். ரீல்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. ரீல்ஸ் பார்க்குறேன். ரீல்ஸு ஒன்றே ஒன்று தான் போட்டிருக்காங்க. ரீல்ஸை யூஸ் பண்ணல. நோ ரீல்ஸ். இந்த பாயிண்ட் அப்படியே எடுத்து போட்டு வேண்டாம். நீட் டு ஃபைன் டூன் த கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நல்லாவே ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ இதை பற்றி பேசணும். கொஞ்சம் அவங்களே தான் கொஞ்சம் ப்ராப்பராக போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிளாரிட்டி, இந்த கிரியேட்டிவ்ஸோட கிளாரிட்டி இதெல்லாம் இது பண்ணணும். கால் டு ஆக்ஷன் போட்டிருக்காங்க, எல்லாமே ஓகே. பட் இது டோட்டலாகவே கச்சன்னு கொஞ்சம் யூனிஃபார்மே இல்லாமல், யூனிஃபார்ம் டெம்ப்ளேட் இல்லாமல் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு கச்சன்னு இருக்குது கிரியேட்டிவ் எல்லாமே. ஸோ நீட்ஸ் டு இம்ப்ரூவ் கிரியேட்டிவ்ஸ். ஓகே. ஓவர்லவ் அப்படியே ஸ்க்ரீன் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் ஐ கேன் கோ டு த இதில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எதுவுமே போடல அவங்க. அது எதுவுமே இன்னும் சொல்லப்போனால் மார்க்கெட்டிங்கே ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணல அவங்க. ஆமாம், ஜஸ்ட் போஸ்ட் போடுறது தான் இதுன்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள்ட்ட பேசும்போதே அவங்க சொன்னாங்க, சார் வந்து நாங்கள் போஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் வரவே மாட்டேங்குது, இந்த மாதிரி போஸ்ட்டை போட்டுட்டு சேல் வரும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. வேற யாரோ ஒரு ஏஜென்சியில் தான் பண்ணியிருக்காங்க, அவனுங்க இந்த வேலையை தான் பார்த்துருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி இது வந்து 6 months ஒரு 3 மாதம் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏறும், ஃபாலோவர் ஏறும்போது உங்கள் போஸ்ட்டை பார்த்து அட்ராக்ட் ஆகி வருவாங்க அப்படின்ட்டு. ஆஃபர்லாம் நல்லா வச்சுருக்காங்க, எங்களோட ஆஃபர் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் வந்து ப்ராப்பரான ஒரு இது போகாததுனால வரல, அதுதான் ப்ராப்ளம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இவங்களோட யூடியூப் சேனல் இருக்காங்கிறத நெக்ஸ்ட்டு நான் பார்ப்பேன். ஓகே.
ஆல்மோஸ்ட் இல்லை, யூடியூப் சேனல் எங்களுக்கு கிடையாது. ஓகே, ஸோ நெல் அப்படின்னு போட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், லிங்க்டின்ல இருக்காங்களான்னு பார்க்கணும். ஓகே, லிங்க்டின் எதுக்கு தேவையில்லை, பட் அவங்களுக்காச்சும் அவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு கம்பெனி பேஜ், ஒரு இதுக்காகச்சும் ஷோகேஸ் பேஜாவது இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். செக் பண்ணிடுறேன். இது கிடையாது. ஸோ இதுதான் இவங்களோட சோஷியல் மீடியாவோட லட்சணம். சரிங்களா? ஸோ சோஷியல் மீடியா ஆர்கானிக்கோட லட்சணம். நெக்ஸ்ட் வி கேன் கோ டு த பெய்ட் மார்க்கெட்டிங். பெய்ட் மார்க்கெட்டிங்கில் இவங்களுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் செட் ஆகும் அப்படின்னா மெட்டாவும் கூகுளும் தான். சரிங்களா? கூகுள்லேயும் மெட்டாலையும் எப்படி போய் செக் பண்ணுறது, இவங்க வந்து ஆட்ஸ் ஓட்டுறாங்களா இல்லையான்ட்டு. லெட்ஸ் செக். போயிட்டு கூகுள் ஆட்ஸ் லைப்ரரி அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன்று வரும், ஆட்ஸ் டிரான்ஸ்பரன்சி சென்டர்னு ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஓகே, இந்த இடத்துல ஆல் டாபிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வெப்சைட்டை எடுத்து அழகாக போட வேண்டியதுதான். வெப்சைட் யூஆர்எல் எடுத்து, ஹோம் பேஜ் யூஆர்எல் எடுத்து இதுக்குள்ளே போட்டால் இது சப்போஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த இடத்துல வரும், இல்லைன்னா நாட் ஏபிள் டு ஃபைண்ட்ன்ற மாதிரி இது வரும். சரிங்களா? ஸோ அதனால் ரன் பண்ணலன்னு அர்த்தம், இதுக்குள்ளே இல்லவே இல்லை, நோ ஆக்டிவ் கேம்பைன்ஸ், யூஸே பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐம் கோயிங் டு த மெட்டா ஆட்ஸ் லைப்ரரி. ஓகே, மெட்டா ஆட்ஸ் லைப்ரரி போயிடுறேன். இங்கே போயிட்டு இந்த மெட்டா ஆட்ஸ் லைப்ரரியில் செக் பண்ணும்போது இந்த ஃபேஸ்புக் பேஜோட நேமை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. இந்த நேமை தான் அழகாக காப்பி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே தூக்கி போட்டுறது தான். போட்டால் நேம் வரும். செக் பண்ணி பார்த்தா ஆட் ஓடுதாங்கிறது தெரிஞ்சிடும். எந்த கேம்பெயினும் இது வரைக்கும் கையே வைக்கல. இது வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்குள்ளே கூட வரவே இல்லை. நோ. ஸோ டோட்டலாகவே இதில் என்டர் ஆகலை. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னா ஐம் கோயிங் டு த வெப்சைட். ஸோ வெப்சைட்டு எஸ்சிஓவை செக் பண்ணுறேன். சரிங்களா? இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். எஸ்சிஓ க்ளோஸ் பண்ணுறது, செக் பண்ணுறதுக்கு ஓவராலாக இதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த பாத்தை அழகாக செக் பண்ண எடுத்துக்கணும். mayabazaar.online.com இந்த பாத்தை எடுத்துக்கிட்டு டைரெக்டாக கூகுள் போயிடுறேன். கூகுள் போயிட்டு SITE செமிகோலன் போட்டுட்டு இந்த இதை மட்டும் எடுத்துக்கணும். HTTPSலாம் தேவையில்லை, வெறும் mayabazaar.online.com இதை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ட்ரு தட்டினேன் அப்படின்னா இதில் டோட்டலாக வரும். இதில் என்னென்ன பேஜ் எல்லாம் இண்டெக்ஸ் ஆகிருக்கோ அந்த இண்டெக்ஸ் ஆன பேஜ் எல்லாமே இதில் வரும். வரும்போது பார்த்தேன் அப்படின்னா ப்ராப்பராக இதை எஸ்சிஓவும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இது வந்து இதெல்லாம் பண்ணியிருந்தா ப்ராப்பராக வச்சு பண்ணியிருப்பாங்க. இது எதையுமே பண்ணல. வெறும் பேங்கிள்ஸு மாயாபஜார், இயரிங்ஸு மாயாபஜார், திரும்பி வெறும், அதாவது மொட்டையாக அந்த ஆல்ரெடி டிஃபால்ட்டாக போட்டு டெவலப்பர் கொடுத்ததையே பிடிச்சோன்னே எஸ்சிஓ சுத்தமாக பண்ணலன்னு தான் அர்த்தம். இதையும் செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் இதில் MOZ எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா? மோஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மோஸ் யூஸ் பண்ணாலுமே அதுலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ப்ரோ ஜஸ்ட் செகண்ட் ப்ரோ. எஸ் ப்ரோ. இங்க யாரெல்லாம் 100 days சேலஞ்சில் இல்லாதவங்க அவங்க மட்டும் மீன் சாட்ல போடுங்க. 100 days சேலஞ்சில் இது முன்னாடி இல்லை பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்ல இல்லாதவங்க அவங்க மட்டும் மீன் போடுங்களேன் சாட்ல. ஒரே ஒரு செகண்ட் ப்ரோ. நீங்க ஆல்ரெடி இருக்கீங்களே ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் 100 days சேலஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்ல இல்லாதவங்க மட்டும் மீன் போடுங்க. இதுக்கு முன்னாடியே கூட படிச்சவங்க
புதுசா எம்எம்சில இருந்து வந்தவங்க மட்டும். ஓகே ஓகே ரைட். கமான் கைஸ், எல்லாருமே யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்ல இல்ல அண்ட் 100 டேஸ் சேலஞ்சில் இல்லாதவங்க அவங்க மட்டும் மீன் போட்டுருங்க. ப்ரோ ஜீவா ப்ரோ நீங்க ஆல்ரெடி ஓகே ஓகே கைஸ். ஸோ வெயிட் ஃபார், அதாவது இங்க இவர் முடிச்சிருவார் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு நான் சொல்றேன். லைக் அதை நீங்க கேளுங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் கோ அஹெட் வித் தட் ஒன். ஓகேங்களா? எஸ் ப்ரோ, ஸ்டார்ட் ப்ரோ. எஸ் ப்ரோ. லாக் அவுட் ஆயிட்டு இருக்கு, நான் அப்படி லாயின் பண்ணிடுறேன். இது ஃப்ரீ பிளகின் தான், ஃப்ரீயாக அதை அப்படியே லாகின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதை வச்சுட்டு அழகாக நீங்கள் இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, ஏதோ இஷ்யூ இருக்குது, ஏதோ ஒன்று இதாகுது. ரிக்வஸ்டட் பிளாக் டியூ டு த சிசிஓ டோக்கன், ஏதோ ஒன்று பிளாக் பண்ணுது, என்ன ப்ராப்ளம் இருக்குது. ஃபைன். ஸோ இதை பார்த்தாலே போதும் கைஸ், ஓகேவா? அதில் போய் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் பார்த்தாலே ப்ராப்பராக அவன் பண்ணவே இல்லை சொல்லப்போனால். எல்லாத்துக்கும் ஒரே தான் இருக்குது பாருங்க, எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் ஒரே தான் போட்டு வச்சிருக்காங்க, ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இது ப்ராப்பராக எஸ்இஓ பண்ணியிருந்தா எல்லாமே பக்காவாக இருக்கும் எஸ்இஓ பண்ண சைட்டுங்கிறது. ஓகே, ஸோ அதனால எஸ்இஓ பண்ணல. ஸோ நம்ம இதுலேயே நோட் பண்ணிடலாம். வெப்சைட் SEO not SEO don't write done போட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த பேஜோட ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா செக் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஜிடி மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த டூல் ஃப்ரீ டூல் தான், வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணி இதை ஸ்பீடை சொல்லிடும். ஸோ என்ன பண்ணுறேன், இந்த யூஆர்எல்லை ஹோம் பேஜ் யூஆர்எல்லை தூக்கி ஐ கேன் இன்செர்ட் இன் திஸ் போட்டு டெஸ்ட் நவ் கொடுத்து விட்டோம் அப்படின்னா ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தான், ரொம்ப எல்லாத்தையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பேஜ் லோடிங் ஸ்பீட் எவ்வளோங்கிறத பார்க்கணும். அது எங்கே இருக்குன்னா, அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ண சொல்லுதா, ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் பேஜ் லோட் ஸ்பீடுங்கிறது, சரிங்களா? ஸோ இதில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், இந்த ஓவரால் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஏவா பியா அதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பேஜ் லோட் ஸ்பீட் நல்லாவே இருக்குது. நல்லா இருந்ததுனால தான் ஏன்ட்டு இது வருது, சரிங்களா? இல்லைனா பி சி ரெட் கலரில் அடிக்கும், பினா ஆரஞ்சு கலரில் அடிக்கும், அப்புறம் சினா ரெட் கலரில் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது டோட்டல் கவுண்ட்டுமே இதெல்லாம் பாருங்கள் 88 95 கிட்டத்தட்ட அந்த 88% பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் நல்லாவே இருக்குது சொல்லப்போனால், ஓகேங்களா? இதோட லோடிங் ஸ்பீடு. ஸோ அதனால தான் இது ஏன்னு வருது. ஓகே, ஸோ இதில் வெப்சைட் ஸ்பீட் இஸ் குட். நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் செக் பண்ணணும். நம்ம கையை வைக்கிறதுக்கு முன்னாடி மால்வேர் செக் கண்டிப்பாக அதில் பண்ணியே ஆகணும், ஏதாவது ஹேக் ஆயிருக்கான்ட்டு.
முக்கியமாக வேர்ட்பிரஸ் சைட்டாக இருந்துச்சுன்னா பண்ணியே ஆகணும் இந்த ஒரு செக்கை. ஏன்னா வேர்ட்பிரஸ் தான் அதிகமாக அடி வாங்கும். இது ஷாப்பிஃபை தான் இந்த சைட்டு, அதனால ப்ராப்ளம் கிடையாது. வேர்ட்பிரஸ் சைட்டு இது மட்டும் வேர்ட்பிரஸ் WooCommerce சைட்டு வேர்ட்பிரஸ் சைட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செக் பண்ணியே ஆகணும். ஜென்ரலாக எல்லா சைட்டுக்குமே நான் பண்ணிடுவேன் அனலைஸ் பண்ணும்போது. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நோ மால்வேர். ஓகேவா? ஸோ அதனால் நோ மால்வேர். ஸோ இதுக்கப்புறம் பார்க்குறது இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. மொபைல் ரெஸ்பான்சிவ் செக்கர்னு அடிங்க கூகுளில் போயிட்டு. சரியா? மொபைல் ரெஸ்பான்சிவ் செக்கர்னு போட்டிங்கன்னா செகண்டாக ஒரு டூல் வரும், வெப்சைட் ரெஸ்பான்சிவ் டெஸ்டிங் டூல்னு ஒன்று. சரிங்களா? டேரெக்டாக இங்கே போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி பேஸ்ட் ஆடியன்ஸுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி போயிட்டு மொபைல் டிவைஸ் வைஸ் நீங்கள் போகலாம் கைஸ். ஓகேவா? இந்த டூலை பொறுத்த வரைக்கும் எந்த மொபைலில் பார்க்கணும், இப்போ நான் ஆப்பிளில் பார்க்கணும் அப்படின்னா ஆப்பிள் மொபைலில் பார்க்கணுன்னா மொபைல் டிவைஸ் வைஸ் ஐ கேன் கோ. இல்லை கூகுள் பிக்சலா? ஓகே, இது வைஸ் எனக்கு இங்கே வரும். ப்ராப்ளம் தெரியல. இதில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது சைட்டு அப்படிங்கிறது. சரிங்களா? அதில் போய்ட்டு தான் நான் வந்து இப்பயுமே செக் பண்ணுவேன். ஓகே, ஸோ என்னென்ன இதெல்லாமே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதில் வந்து எஸ்இஓ சரியாக பண்ணலை, வெப்சைட் ஸ்பீட் நல்லா இருக்குது, ஆனால் இது நல்லா இருக்குது. ப்ளஸ் இது என்ன மாதிரியான சைட்டுங்கிறத எப்படி செக் பண்ணுறது? ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, வேப்பலைசர்னு சொல்லிட்டு. அந்த வேப்பலைசருங்கிறத நீங்கள் எக்ஸ்டென்ஷன் இதுதான் ஸ்பெல்லிங். ஓகேவா? WAPPALYZER. இந்த டூலை போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டு பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு இதை கிளிக் பண்ணாலே போதும், இது என்ன மாதிரி இருக்குங்கிறத காட்டிடும். சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு தடவை நான் எப்பயுமே செக் பண்ணிப்பேன். இது இதை வச்சு தான் கண்டுபிடிப்பேன். ஷாப்பிஃபை அப்படின்னு வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிக்சல் போட்டிருக்காங்களா பார்ப்பேன். ஆமாம், பிக்சல் போட்டிருக்காங்க. பட் ஆனால் கூகுள் அனலிட்டிக்ஸோ இல்லை மற்ற இன்டகிரேஷனோ இவங்க ஒன்றுமே பண்ணலை. பண்ணியிருந்தாங்கன்னா இதில் காட்டும். கூகுள் அனலிட்டிக்ஸோ ஜிடிஎமோ கூகுள் டேக் மேனேஜர் எது பண்ணியிருந்தாலும் இதில் காட்டும். அந்த இன்டகிரேஷன்ஸ் ட்ராக்கிங்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக காட்டும். எதுவுமே அவங்க பண்ணலை. ஓகேவா? ஸோ அதை வந்து நான் இங்கே நோட் அவுட் பண்ணிடுறேன். நோ ட்ராக்கிங் இன்டகிரேஷன் டன்னு போட்டேன். ஃபைன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இவங்களோட லோக்கல் எஸ்இஓ இது கூகுள் மை பிஸ்னஸ் இவங்களோட லிஸ்டிங் இருக்கும். அந்த லிஸ்டிங் என்ன மாதிரி நிலைமையில இருக்குங்கிறத செக் பண்ணுவேன். சரிங்களா? இது என்னன்னா இவங்களோட மியூசியம் தான். மாயாபஜார் மியூசியம்னு ஒன்று இருக்கு இதில் மகாபலிபுரத்தில். அந்த மியூசியத்துக்குள்ள இருக்க ஷாப் தான் இந்த சைட்டு. ஓகேங்களா? இந்த ஷாப்க்கான சைட்டு தான் அது. இவங்க ஆன்லைன்லேயே செல் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இவ்வளோ நாள் ஃபிசிக்கலாக செல் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இதுக்குள்ள. சரிங்களா? அந்த ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து ஆன்லைனில் பண்ணுறதுக்காக இவங்களோட கோல் அதுதான். சரிங்களா? இதில் போனால் இதுலேயும் சரியாக இவங்களோட பிராண்டுக்கு வந்து டோட்டலாக இது கிடையாது. இது மியூசியம் பிராண்டு. பட் ஆனால் வந்து இதில் ப்ராப்பராக இவங்க ரிவ்யூஸும் வாங்கலாம், ஒன்றும் வாங்கலாம். பாருங்கள், 26 பேர்கிட்ட தான் ரிவ்யூஸே வாங்கி வச்சுருக்காங்க. ப்ராப்பராக அவங்க யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக ரிவ்யூ கொடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் ரிப்ளூவும் போடல, ஒன்றும் போடல. இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் இந்த ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா. ஈவன் இது வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவோ பாசிட்டிவ் ரிவ்யூவோ எனிதிங் எல்லாத்துக்குமே அந்த ஓனர் சைட்லேருந்து, அதாவது உள்ள யாராவது ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். அதை ரிப்ளை பண்ணாதான் அந்த கிரெடிபிலிட்டி ஏறும். ஓகேங்களா?
அப்ப பார்க்கும்போது தான் அந்த ரிப்ளை பண்ணி, அந்த டயத்துக்கு ரிப்ளை பண்ணி, அந்த ஒரு கிரெடிபிலிட்டிய கரெக்ட்டா வச்சுட்டு இருந்தா அப்படி மட்டும் தான், அந்த ரெஸ்பான்சிவ் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான், ORMன்னு சொல்லுவாங்க. ஆன்லைன் ரெபுடேஷன் மேனேஜ்மென்ட். அது ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணணும் அந்த Google மை பிசினஸ்க்கு. அப்பதான் இது வந்து ரேங்கிங் நல்லா இருக்கும். Googleம் இந்த ப்ராப்பரா ரேங்க் பண்ணும். ஜெனரலாவே இந்த Google மை பிசினஸ்ல சொல்லப்போனா. ஓகேங்களா? ப்ராப்பரா இத கொண்டு போல. ஓகே. அத நான் அப்படியே நோட் பண்ணிடுறேன். புவர் ஆன்லைன் ரெபுடேஷன் மேனேஜ்மென்ட்னு போட்டுடுறேன். போட்டுட்டு ஸோ மத்ததெல்லாம் இது ஓகே தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் போனேன் அவங்கள்ட்ட போகும்போது. உங்கள்ட்ட எதுவுமே இல்ல. உங்கள்ட்ட வந்து எல்லாமே வீக்கா இருக்கு. நீங்க எந்த ஒரு கேம்பெயினும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஒண்ணும் பண்ணல. ஆனா நீங்க வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பண்ண தப்பு என்னன்னா, ஒரு ஏஜென்சி கிட்ட குடுத்துட்டாங்க. அந்த ஏஜென்சி கிட்ட இவ்வளவுதான் பட்ஜெட்ன்னு சொல்லி அந்த ஏஜென்சி கிட்ட ஒரு 20K கிட்ட குடுத்திருந்திருக்காங்க. அந்த 20Kக்கான வேலை தாங்க இது. இதுதான் 20Kக்கு அவங்க பண்ணி வச்ச வேலை. லாஸ்ட் 2 மாசமா இந்த வேலையை தான் பண்ணி வச்சிருக்கானுங்க 20Kக்கு. இந்த மாதிரி தான் பண்றதுன்னு. பர் மந்த்துக்கு 20K. பார்த்தாங்க, அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எங்கள்ட்ட வரும்போது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோவர்ஸ் ஏறும்போது வந்துரும்னு சொன்னாங்க. பட் எனக்கு இன்னும் வரவே இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எங்களுக்கே தெரியும். இத வச்சு தான் அவங்கள்ட்ட நான் பேசினேன். பேசிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் கால் நான் முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு ஓரளவு அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒரு ரோட் மேப் போட்டு குடுங்க. சரிங்களா? ஒரு ரோட் மேப் நான் சொல்லிட்டேன். ப்ராப்பரா அந்த பக்கா பிளான்லாம் நான் போட மாட்டேன். ஒரு ரோட் மேப் போட்டு என்ன பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? அது கரெக்ட்டா அதுபடி நம்ம போவோம்ன்ட்டு. அவங்க ஓரளவு கன்வின்ஸ் ஆனாங்க. அத வச்சு தான் நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன ஒரு ரோட் மேப்ப மட்டும் ஷார்ட்டா போட்டு விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ இது கேன்வால தான் நான் ரெடி பண்ணேன். நார்மலாவே கேன்வால ரெடி பண்ணேன். இதோட டெம்ப்ளேட் கூட என்ட்ட இருக்கு. சரிங்களா? வந்துட்டு ஒண்ணும் கிடையாது. இதோட டிமாண்ட்ஸ செக் பண்ணேன். இந்த டிமாண்ட்ஸ நான் எப்படி செக் பண்ணேன் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டோட டிமாண்ட செக் பண்ணேன். நான் இப்போ இவங்கள்ட்ட வந்து நெறைய கேட்டகரிஸ் நெறைய இருக்கலாம். பட் இவங்கள்ட்ட இருக்கிற பேர்ல் ஜுவல்லரி கேட்டகரியிலேயே எந்தெந்த கேட்டகரிஸ் வந்து எந்தெந்த ஒரு அதாவது பேங்கிள்ஸு, நெக்லஸு, இயரிங்கு, செயின் இந்த 4ம் தான் ஹை டிமாண்டட் ப்ராடக்ட்ஸ். பிரேஸ்லெட்டுக்கு பெருசா டிமாண்ட் கிடையாது மார்க்கெட்ல. சரிங்களா? இத எத வச்சு செக் பண்றேன் அப்படின்னா, Google ட்ரெண்ட்ஸ வச்சு தான் நான் செக் பண்ணேன். அத வச்சு செக் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இத தூக்கி இதுல போட்டாலே, இதுக்கு பேன் இண்டியா ஃபுல்லா எந்த அளவுக்கு மார்க்கெட் டிமாண்ட் இருக்குங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். Google ட்ரெண்ட்ஸ்ங்கிறது இட்ஸ் அ ஃப்ரீ டூல் தான். சரிங்களா? கீவேர்டு தூக்கி உள்ள போட்டுட்டு, இதுல லாஸ்ட் 12 மந்த்ஸ் இந்தியா போட்டோம்னா, இந்தியான்னு வச்சுக்கணும். லாஸ்ட் 12 மந்த்ஸ் வச்சுக்கணும். ஓகே. சம்டைம்ஸ் டிஃபால்ட்டா பாஸ்ட் டே, பாஸ்ட் 4 ஹவர்ஸ் இதெல்லாம் இருக்கும். அது இருந்துச்சுன்னா கூட பாஸ்ட் 12 ஹவர்ஸ்ன்னு மாத்திட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இதுல வந்து 2 விதத்த செக் பண்ணலாம். சரிங்களா? வெப் சர்ச்சையும் செக் பண்ணலாம். இமேஜ் சர்ச் செக் பண்ணலாம். இல்லன்னா வந்து Google ஷாப்பிங்ல செக் பண்ணலாம். ஓகே. யூடியூப் சர்ச்ல செக் பண்ணலாம். இதுல நம்ம செக் பண்ண வேண்டியது ப்ராடக்ட்ஸ்ன்னு வரும்போது, அதாவது பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது, இதுல நம்ம காமர்ஸ் ப்ராடக்ட்னா, இதுல நம்ம செக் பண்ண வேண்டியது 2டே விஷயம் தான். ஒண்ணு வெப் சர்ச், இன்னொன்னு Google ஷாப்பிங். சரிங்களா? Google ஷாப்பிங்ல இது எந்த அளவுக்கு இருக்கு? எந்த அளவுக்கு காம்படிஷன்? பெருசா Google ஷாப்பிங்ல ஒண்ணும் இது பண்ணல. சரிங்களா? முக்கியமா வெப் சர்ச். வெப் சர்ச் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெப் சர்ச்னா என்ன? Google சர்ச் தான் ஃபுல்லாவே. சரிங்களா? அததான் இது காட்டுது. ஸோ இதுல எந்த அளவுக்கு இதுல அந்த அளவுக்கு தேடி இருக்காங்க? எந்த அளவுக்கு இதுல அத பத்தி சர்ச் பண்ணி இத பார்த்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுல வந்து நல்லாவே பார்த்திருக்காங்க. நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்குன்ட்டு. முக்கியமா இந்த ஸ்டேட்ஸ், இந்தியால ஸ்டேட்ஸ் எடுத்து காட்டும். என்னென்ன ரீஜன்லலாம் அதிகமா தேடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு சொல்லப்போனா. ஓகேவா? ஒரு பெட்டரா டிமாண்ட் இருக்கு. டோட்டலாவே இது பேன் இண்டியா. இவங்க தமிழ்நாட்டுல மட்டும் டார்கெட் பண்ண போறதில்ல. இந்தியா ஃபுல்லா டார்கெட் பண்ண போறதுனால, இது நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஹை டிமாண்டுன்னு போட்டிருக்கேன். இதே மாரி எல்லா இதுக்கும் பண்ணேன். நெக்லஸ் டிமாண்ட்ல இருக்கு. இயரிங் டிமாண்ட்ல இருக்கு. செயின் டிமாண்ட்ல இருக்கு.
இந்த பிரேஸ்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் லோவாக இருந்துச்சு, ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தூக்கி தனியாக போட்டேன். ஓகேங்களா? இப்போ எது பண்ணலாம், எது எது டிமாண்டில் இருக்குது, எது டிமாண்டில் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, இதில் பேர்ல் ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் சில டெக்கோர்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த அந்த சீஷெல்லாம் டெக்கோர்ஸ் இருக்கும், கிளாஸில் டெக்கோர்ஸு, மெட்டலில் டெக்கோர்ஸ்லாம் இருக்கும். அதோட டிமாண்ட்லாம் நான் செக் பண்ணும்போது ரொம்ப லோவாக இருந்துச்சு. ஸோ அதை தூக்கி தனியாக போட்டுட்டேன். லோலே போட்டேன். இது என்னங்கிறத நான் ட்ரெண்ட்ஸாக போட்டுட்டேன். போட்டுட்டு இதில் ஒரு ரெக்கமெண்டட் ப்ராடக்ட்னு போட்டு எந்த ப்ராடக்டை மட்டும் எடுத்து போட்டு விட்டால் நல்லா போகும் அப்படின்னு போட்டு 4 ப்ராடக்ட் கேட்டகரியை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நிறையா இருந்தாலுமே இதில் 4 தான் எடுத்துக்கிட்டேன். பேங்கிள், நெக்லஸ்ஸு, இயரிங்கு, செயின். இதை 4 தான் நான் ரெக்கமெண்டே பண்ணேன். இதை 4 பண்ணால் போதும் சார் இனிஷியலா. ஓகேவா? இதுக்கு ப்ராடக்ட் டிமாண்ட் நல்லா இருக்கு. இதை வந்து நம்ம காம்போவா போட்டு நம்ம போயிடுவோம். தனித்தனியாலாம் போட்டு விற்றா விலைக்கு ஆகாது. காம்போவை போட்டு ஆஃபர் போட்டால் தான் ஜனங்க நல்லாவே இது பண்ணி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ அந்த காம்போவுக்கான வேலை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வேற ஒரு பிராண்டுக்கு இதுக்கு முன்னாடி இன்னும் சில பிராண்ட்ஸ்க்கு நான் பண்ணி அது சக்ஸஸும் பார்த்துருக்கோம். அது இது எல்லாமே நாங்கள் ரெவன்யூ ரீட்டைனர் ப்ளஸ் ரெவன்யூ ஷேரிங் இந்த மாதிரி நாங்கள் பேசிட்டு தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபைன். ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த என்னென்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சில பாயிண்ட்ஸை நான் எழுதிட்டு இதுக்கப்புறம் எந்தெந்த கேம்பெயின் ஒரு மேலோட்டமாக தான், பிளானே கொடுக்கக்கூடாது. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க கைஸ். எடுத்தோடனே பிளானை கேட்குறாங்கன்னா பிளானை ஸ்ட்ராட்டஜி ஏதாவது போட்டு கேம்பெயின் பிளான் அடித்து கொடுத்தீங்கன்னா அழகாக யூஸ் பண்ணிட்டு போடுவாங்க. பண்ணவே கூடாது. க்ளோஸ் ஆன பிறகு தான் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் நாள் ஒரு 2 days முன்னாடி தான் பிளானே போடணும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு ஒரு மேலோட்டமாக எழுதி வச்சுட்டு கொடுத்தேன். ரொம்ப கன்வின்ஸ்டு கிளைண்ட்டு. ஸோ எனக்கு வந்து காம்போ வந்து நீங்களே போட்டு ஒரு ஆஃபர் ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னாங்க. ஆஃபரும் நான் வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி ஆஃபரும் டன் பண்ணி எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ அந்த காம்போ நான் வந்து காட்ட முடியாது. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்ன விஷயத்த வச்சு நான் காம்போ போட்டேன் அப்படின்னா அப்படியே இது பண்ணி விட்டுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின்லாம் எடுத்தால் செயினில் செட்டாக வந்துடும் இதை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இந்த ஒரு செயின் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பேர்ல் செயின்லாம் பார்த்தீங்கன்னா செயின் வித் இயரிங்காக வரும். இது ஆல்ரெடி அவங்க காம்போ மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. இதோட சேர்த்து ரிங்கை ஆட் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரியான காம்போஸை வந்து நான் போட்டேன். அரேவ் பண்ணி கொடுத்து அதுக்கான ஸ்பெஷல் ப்ரைஸ் போட்டு பண்ணும்போது நல்லா வரும்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ டீல் க்ளோஸ் பண்ணி அட்வான்ஸும் நாங்கள் ரிசீவ் த அட்வான்ஸு.